பக்தி உலகம் அன்பர்களுக்கு ஈஸ்வரின் அன்பான வணக்கங்கள். பக்தி உலகத்தில் இன்றைக்கு ஒரு புதிய மனிதரை உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். காரணம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இதுவரைக்கும் நம்முடைய பக்தி உலகம் சேனல்ல நிறைய ஜோதிடர்களை நாம அறிமுகப்படுத்தி இருக்கோம். நீங்க நிறைய கேள்விகளை முன் வச்சிருக்கிறீங்க. அதுல குறிப்பாக பாத்தீங்க அப்படின்னா, உங்களுடைய அந்த நோய்கள், அதை தீர்க்கக்கூடிய மருத்துவம், அதை சார்ந்த உணவு முறைகள், இதை நீங்க தெளிவா கமெண்ட்ல பதிவு பண்ணிருக்கீங்க. நான் அதனால என்ன பண்ணேன் அப்படின்னா, சரி ஒரு நல்ல டாக்டர் உங்களுக்கு அறிமுகப்படுத்தலாம், எப்படி உணவு முறைகளை நம்ம எடுத்துக்கலாம், என்ன நோய்க்கு என்ன மருத்துவம் கொடுக்கலாம், அதுவும் சைடு எஃபெக்ட் எதுவும் இல்லாத ஒரு மருத்துவமாக இருக்கணும் இல்லையா? அதற்காக பக்தி உலகத்தில் இன்றைக்கு முதல் முறையாக ஒரு ஹோமியோபதி டாக்டர், ஒரு புதிய மனிதர் உங்களுக்கு நான் அறிமுகப்படுத்த போறேன். அவங்க ஹோமியோபதியில உச்சம் தொட்டவர், அதே மாதிரி ஜோதிட துறையிலும் உச்சம் தொட்டவர், அடுத்தவர்களுடைய வாழ்க்கையை முற்றிலுமாக மாற்றக்கூடிய ஒரு அற்புதமான மனிதரை உங்களுக்கு இன்னைக்கு நான் அறிமுகப்படுத்துவதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன். வணக்கம். வணக்கம் டாக்டர். முதலில் உலக மக்களுக்கு என்னுடைய பணிவான அன்பான வணக்கங்கள். பாரத மக்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். தமிழ்நாடு மக்களுக்கு என்னுடைய தலைவணங்கிய வணக்கங்கள். டாக்டர் வணக்கம். மறுபடியும் நீங்க நிறைய வணக்கங்கள் சொல்லிட்டீங்க. வணக்கம். உங்களுடைய பெயர் என்ன டாக்டர்? என்னுடைய பெயர் மேகநாத் ஜி. என்னை சுருக்கமாக GM நாத் என்றும் கூறுவார்கள். ஹோமியோபதி துறையில நீங்க எத்தனை ஆண்டுகளாக நீங்க மருத்துவம் பார்த்துட்டு இருக்கிறீங்க? ஹோமியோபதி துறையில் நான் கடந்த 45 ஆண்டுகளாக முழுமையான ஹோமியோபதி மருத்துவராக பணியாற்றி வருகிறேன். ஓகே ஓகே, சூப்பர் டாக்டர். அதே மாதிரி ஹோமியோபதி துறையில் இருக்கக்கூடிய சிறப்பு என்ன? மற்ற இப்ப அலோபதி இருக்குது, சித்தா இருக்குது, ஆயுர்வேதிக் இருக்கு, யுனானி இருக்கு, இந்த மாதிரியான துறைகள்லாம் இருக்கும் பொழுது அதுல இருந்து எப்படி ஹோமியோபதி மாறுபடுகிறது? முதலில் ஹோமியோபதி மருத்துவத்துறை என்னவென்று சொல்வதற்கு முன்னால், மருத்துவத்தில் பல வழிமுறைகள் இருக்கின்றன, பல துறைகளும் இருக்கின்றன. அவைகள் யாவை அப்படின்னா, அதில் மொதல் 2 பிரிவுகளை நீங்கள் எடுத்துக்கணும். ஒன்று ஓரல் மெடிசன்ஸ், அதாவது உள்ள கொடுக்கக்கூடிய மருந்துகள். சரி. மற்றொன்று மெக்கானிசம், அதாவது செயல்பாடுகளாக கருவிகள் மூலியமாகவும் தெரபி மூலியமாகவும் செய்யக்கூடிய மருத்துவ முறைகள். அந்த மாதிரி வரப்ப உள்ள கொடுக்கக்கூடிய மருந்துகளில் ஹோமியோபதி, சித்தா, ஆயுர்வேதிக், யுனானி போன்றவைகள் அடங்குகின்றன. இந்த மெக்கானிசமாக நீங்கள் எடுக்கும்போது அது ஆப்ரேஷன், ஹீமோதெரபி, என்ன சொல்ல, அக்குபஞ்சர், மின்காந்த சிகிச்சை போன்றவைகள்லாம் இதில் அடங்கும். இதுக்கு அடுத்தால இப்போ மருத்துவம் என்றால் என்ன அப்படின்னு எடுத்துட்டீங்கன்னா, ஒரு மூலிகையிலிருந்து சாறாக்கி எடுத்துக்கொள்வார்கள். அந்த சாறு தான் மதர் ஸ்டாக் அப்படிம்பார்கள், அதாவது மதர் டிஞ்சர் என்று கூறுவார்கள். ஸோ தாய் திரவம் என்று அதற்கு பெயர். இந்த தாய் திரவத்தினுடைய குண அம்சங்களை அனுசரித்து சில வேதியியல் பொருட்களை வைத்து மருந்துகளாக்கி கொடுப்பதுதான் அலோபதி மருத்துவம், மாடர்ன் மெடிசன் என்பது. இந்த மருத்துவத்தில் வியாதியினுடைய தன்மையை உடனடியாக அது தீர்வு காணும், ஆனால் முற்றிலும் குணமாக்குவதற்கு அதற்கு வாய்ப்பில்லை. அதனுடைய பக்க விளைவுகளும் அதில் இருக்கிறதுக்கு சாத்தியக்கூறுகள் உண்டு. அடுத்தது இந்த மதர் டிஞ்சர், அதாவது மதர் ஸ்டாக்னு சொல்லக்கூடிய அந்த தாய் திரவத்திலிருந்து அதுக்கு ஒப்பான சில மூலிகை சாறுகளை சேர்த்து மருந்தாக்கி கொடுப்பதுதான் சித்த வைத்தியம். ஆமா, அந்த சித்த வைத்தியத்துல உங்களுக்கு அதிகமான பொருட்களை அவர்கள் சேர்க்கிறார்கள், அது அவர்களுடைய முறை. ஆமா. அடுத்தது இந்த இந்த சாற்றுடன் மற்ற மூலிகைகளை சேர்த்து எடுத்து கொடுக்கும் போது அதில் மருந்து உண்ணக்கூடிய தன்மையை பார்த்தீங்கன்னா மிகவும் கசப்பாகவும் மிகவும் கார அவசரங்களாகவும் இருக்கிறதற்கு வாய்ப்புகள் இருக்கின்றன. இதற்காக அவங்க சில பத்திய முறைகளும் கொடுக்கிறார்கள். அவசியமாக அந்த பத்திய முறையிலும் நம்ம கையாள வேண்டும். இதே இந்த சாறுடன் சில இதே மாதிரி மூலிகைகளை சேர்த்து நெய், கிருந்தம், தேன் போன்றவைகளோட சேர்த்து கொடுப்பதுதான் ஆயுர்வேதம். ஸோ அந்த ஆயுர்வேத மருத்துவத்திலையும் உங்களுக்கு சில பத்திய கட்டுப்பாடுகள் இருக்கின்றன. ஆனால் நீங்கள் ஹோமியோபதி மருத்துவ முறைக்கு வந்துவிட்டீர்கள் என்றால் இந்த தாய் திரவத்தை எந்த விதமான அடுத்த சேர்க்கை இல்லாமல் இதையே வீரியப்படுத்துவதற்காக
அது எரிவூட்டும் ஸ்பிரிட் அப்படின்ட்டு ஒரு அந்த சாராயம் கலந்து இந்த மருந்தை அனுப்பிரமாணமாக்குகிறார்கள். ஸோ அனுப்பிரமாணமாக்கும் போது சரியான அந்த நோய்க்கு சரியான அந்த மருந்து எடுத்துக்கொண்டு வேலை செய்து அந்த நோயை முற்றிலும் குணப்படுத்துகிறது. இது ஒரு பிரதானமான ஒரு அம்சமாகும் ஹோமியோபதி துறையில். அடுத்தது, இந்த மருத்துவத்தில் நோயை மட்டும் குணப்படுத்துவது அல்ல, நோயாளிகளையே குணப்படுத்துகிறது. காரணம், இந்த மருத்துவத்துறையில் எடுக்கக்கூடிய இந்த மருத்துவ முறையில் மனிதனை நோயை மட்டுமல்லாமல் மனிதனுடைய எண்ணங்களையும் அவனுடைய செயல்பாடுகளையும் அது நல்ல ஒரு அமைப்பை கொண்டு வருகிறது. ஆகையால் ஹோமியோபதி இதில் மிகவும் உயர்ந்த ஒரு அமைப்பை பெறுகிறது. அடுத்தது, இந்த ஹோமியோபதியில் எந்த பின்பக்க விளைவுகளும் கிடையாது. மருந்துகள் எடுத்துக்கொள்வது மிகவும் எளிதாகவும் இருக்கிறது. குறைந்த மருந்தில் குறைந்த காலத்திலேயே முழுமையான குணப்படுத்துவதற்குண்டான சாத்தியக்கூறுகளும் உண்டு. இதுதான் இந்த ஹோமியோபதியினுடைய மிக சிறப்பான அம்சமாகும். சித்தா நம்ம ஆயுர்வேதிக்கெல்லாம் போனோம் அப்படின்னாங்க பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதில் உணவு கட்டுப்பாடுகள் நிறையவே இருக்கு. அதனாலதான் நிறைய பேர் அதை எடுக்கிறதுக்கு அஞ்சுவாங்க. என்ன சாப்பாட்டை கட்டி போட்டுருவாங்க. ஹோமியோபதியில் அந்த மாதிரி இருக்குதா டாக்டர்? இல்லைம்மா, ஹோமியோபதியில் எந்த விதமான ஒரு கட்டுப்பாடும் கிடையாது. எந்த பழைய இதில் சொல்லும் போது காப்பி டீ எல்லாம் குடிக்கக்கூடாது, அதெல்லாம் இப்படி பழைய இதுகள்லாம் சொல்லியிருப்பாங்க. ஆனால் இன்றைய கால சூழ்நிலையில் அந்த அளவுக்கு அதெல்லாம் ஒரு மருந்தை அந்த அளவுக்கு எந்த விதமான ஒரு கெடுதலான விளைவுக்கோ மற்றதுக்கோ கொண்டு போகாது. கூடுமான வரைக்கும் பொதுவாகவே மருந்துகள் எடுக்கும் போது வெறும் வயிறாக இருப்பது மிகவும் சிறந்தது. அதனால நீங்க காப்பி டீ குடிக்கிறாங்க, இந்த மருந்தை எடுத்து 1 மணி நேரத்துக்கு முன்போ பின்போ எடுத்துக்கிட்டா இதுல எந்த விதமான தவறும் இல்லை. பொதுவாக ஒரு மனித உடலில் ஏற்படக்கூடிய அனைத்து நோய்களுக்கும் நீங்க மருத்துவம் பார்த்திருக்கீங்க இல்லையா? அதுல சிறப்பாக இந்த 2 நோய்களுக்கு நான் சிறப்பு மருத்துவர் அப்படின்னா அந்த 2 நோய்கள் என்ன? சரியான ஒரு கேள்வி. பொதுவாகவே ஹோமியோபதி மருத்துவத்துறை அலோபதி மருத்துவத்தை விட்டு மற்ற எந்த ஒரு மருத்துவ துறையில மக்கள் வந்தாலும் அது நீடித்த கேசுகளாக தான் இருக்கிறது. அதனால உங்களுக்கு அந்த நீடித்த கேஸ், அதாவது எப்படி மருத்துவத்தில் உள்ள வித்தியாசங்களை கூறியிருக்கின்றேனோ அதே மாதிரி நோயினுடைய இதுலேயும் 2 பிரிவுகள் இருக்கின்றன. ஒன்று குறுகிய கால வியாதிகள், அது அக்யூட் டிசீஸ் என்று கூறுவார்கள். அடுத்தது கிரானிக் டிசீஸ், அதாவது நீண்ட கால உபாதிகள்னு. மக்கள் பெரும்பகுதி நீண்ட கால உபாதிகளுக்குத்தான் மாற்று மருத்துவத்துக்கே வருகிறார்கள். அவ்வாறு வரும்போது நான் பொதுவாக நாட்பட்ட வியாதிகள் எல்லாமே நான் நல்லபடியாக நலப்படுத்தியிருக்கிறேன். எனக்கு என்று சில சிறப்பு சிகிச்சையாக எடுத்துக்கொண்டோம் என்றால் புற்றுநோய், கேன்சர், அந்த நோய்களை நான் சிறப்பாக செயல்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அதில் குறிப்பிட்டு மார்பு புற்றுநோயை மிக நேர்த்தியாக நான் குணப்படுத்தி கொண்டு இருக்கின்றேன். அடுத்தது ஸ்டெரிலிட்டி, அதாவது மலட்டுத்தன்மை, குழந்தை இல்லாத கேசுகள், திருமணமாகி குழந்தை இல்லாமல் இருப்பவங்களுக்கு நான் ஒரு சிறப்பான ஒரு அமைப்பையும் மருத்துவ முறையும் கொடுத்துருக்கேன். ஸோ இந்த 2 எனக்கு நல்லா ஒரு ஆத்ம திருப்தியும் கொடுத்துருக்கு, என்னோட வைத்தியத்திலையும் நல்ல ஒரு அமைப்பையும் கொடுத்துருக்கு. கேன்சரை பொறுத்த வரைக்கும் எந்த ஸ்டேஜ்ல நீங்க கியூர் பண்ண முடியும்? ஏன்னா அலோபதியில் அதெல்லாம் இருக்குது. நீங்க 4th ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க, 3rd ஸ்டேஜ்ல வந்துட்டீங்க. மருத்துவத்துறையில ஒரு கோட் வேர்டு என்னன்னா கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி கொண்டு வந்திருக்கலாம். உங்ககிட்ட எப்படி டாக்டர்? சரியான இதுதான் உண்மை. மருத்துவத்துல அதே மாதிரி எத்தனை மருத்துவங்கள் இருக்கின்றன்னு பார்த்தோம். அதே மாதிரி வியாதிகளில் 2 வகையான தன்மைகளை பார்த்தோம். அதே மாதிரி நோயினுடைய தன்மையிலையும் 4 ஸ்டேஜ்கள் இருக்கின்றன. அதை தான் 4 ஸ்டேஜ்ங்கிறது. அது ஃபர்ஸ்ட் பிரிமிலியரி ஸ்டேஜ், முதல் நிலை. இரண்டாவது 2ஆம் நிலை, செகண்டரி ஸ்டேஜ். மூன்றாம் நிலையில AB என்ற பாகுபாட்டும் 4ஆம் நிலையில CD என்ற பாகுபாட்டுப்படியும் மருத்துவ அந்த நோயினுடைய தன்மையை பிரிக்கப்படுகிறது. இப்ப பெரும்பகுதியானவங்களுக்கு முதல் நிலை யாருக்குமே அதிகபட்சமாக தெரிவதில்லை. மேலும் அவர்கள் கைப்பக்குவமாகவும் செயல்படுத்தி கொண்டு வருவார்கள். 2ஆம் நிலையிலையும் முதல் நிலை இல்லாமல் 2வது நிலையிலேயே வருவர்கள் தான் பெரும்பகுதி அதிகம். அதற்கு மேல 3வது நிலையில சகஜமாக 3வது நிலையில உள்ள அந்த நான் சொன்ன A அல்லது Bங்கிற அந்த கேட்டகரியில அவங்க வராங்க அந்த பகுதியில். ஸோ 4 ஸ்டேஜிலும் இருக்கு. இதில் ரொம்ப முக்கியம், கத்தி வைக்க வேண்டிய ஸ்டேஜ் வந்துச்சுன்னா அதில் கத்தி வச்சு தான் ஆகணும்.
அது மருந்தால் எந்த செயல்பாடும் செயல்படுத்த முடியாது. ஆனால் அதுக்கு முன்னாடி வரைக்கும் நாம் நிச்சயமாக நல்ல விதமாக நோய்களை குணப்படுத்தலாம். அதுக்கு ஒரு உதாரணமாக எடுத்துட்டிங்கன்னா டான்சிலிட்டிஸ், தொண்டையில் சத வளர்ச்சி. அதை நீங்கள் 3 ஸ்டேஜ் வரைக்கும் கொண்டு வந்தீங்கன்னா சர்ஜரி இல்லாமல் டான்சில்ஸை குணப்படுத்தலாம். 4வது ஸ்டேஜில் அதுக்கு மேலே வந்துட்டீங்கன்னா கண்டிப்பாக அது கத்தி வச்சு தான் ஆகணும், அது ஆப்ரேஷன் பண்ணி தான் ஆகணும். இதுதான் யதார்த்தமான உண்மை. கேன்சர்ல எந்த ஸ்டேஜில் அறுவை சிகிச்சை பண்ணதுக்கு பண்றாங்க? அவங்க இன்னும் சொல்லப்போனா இன்றைக்குள்ள கால சூழ்நிலையில முதல் ஸ்டேஜ்லேயே சொல்லிடுறாங்க அது தேவையில்லாதது. 2வது ஸ்டேஜில் கேட்கவே வேண்டாம் கண்டிப்பாக சொல்லிடுறாங்க. 3வது ஸ்டேஜ் அதை விட கண்டிப்பாக இல்லைன்னா அவங்க பல விதத்துலையும் நோயாளிகள்கிட்ட பல எண்ணங்களை நெகட்டிவ் அப்ரோச்சை தான் கொடுக்குறாங்களே தவிர பாசிட்டிவ் அப்ரோச்சை கொடுக்குறாப்புல இல்லை. ஸோ அதனால் என்னை பொறுத்தவரை நான் 3rd ஸ்டேஜுக்கு நல்லா தைரியமாக தாராளமாக குணப்படுத்தியிருக்கேன். 3rd ஸ்டேஜ் வரைக்குமே உங்ககிட்ட வரலாம், நல்லா தைரியமாக வரலாம். 4th ஸ்டேஜ்லேயும் முயற்சி எடுக்கலாம். அவங்களுடைய ஒரு ஒத்துழைப்பு, பேஷண்ட்டோடைய ஒத்துழைப்பு இருந்தால் 4th ஸ்டேஜ்லேயும் கண்டிப்பாக நான் சொன்ன அந்த C கேட்டகரி வரைக்கும் போகலாம். D கேட்டகரியில் வந்தாச்சுன்னா கண்டிப்பாக அது சர்ஜரி தான் பண்ணி ஆகணும். ஆரம்பத்திலேயே இந்த கேன்சர் மாதிரியான ஒரு அறிகுறிகள் வரும் பொழுது உங்ககிட்ட வர்றது பெட்டரா, இல்ல அலோபதி ட்ரீட்மெண்ட் எடுத்துட்டு உங்ககிட்ட வந்தா நீங்க கியூர் பண்ண முடியுமா? கேன்சரை பொறுத்தவரைக்கும் ஒண்ணு நல்லா தெரிஞ்சுக்கோங்க, எக்காரணம் கொண்டும் அதை டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது. எந்த விதமான வெளியூட்டு காரணிகளை வைத்து, அதாவது ரேடியேஷன் அல்லது கத்தி வைத்தல், இந்த மாதிரியான ஒரு நிலையை எடுத்துக்கொண்டோம் என்றால் அது மிக விரைவில் பரவக்கூடிய தன்மையை கொடுத்துவிடும். ஆகையால் நீங்கள் கத்தி வைக்காமல் ஸ்டேஜ் எந்த ஸ்டேஜாக இருந்தாலும் அதை அப்படியே நீங்கள் வந்துட்டீங்கன்னா உங்களை குணப்படுத்துறதுக்கு நிறைய சாத்தியக்கூறுகள் உண்டு. ஸோ நீங்கள் அல்சரேஷன் ஸ்டேஜ், அதாவது மிகவும் புண்ணாகக்கூடிய ஸ்டேஜ், மற்ற இதுகளில் வந்தீங்கன்னா கொஞ்சம் சிரமப்பட்டு அதை குணப்படுத்தக்கூடிய காலகட்டங்கள் கூடும், அது சரியாக வரும். குழந்தையின்மை அதுவும் சிறப்பு டாக்டர் நீங்க சொல்லியிருந்தீங்க. கண்டிப்பாக குழந்தையின்மையில பெரும்பகுதி என்னன்னா எல்லாருமே அவசரப்படுறாங்க. இதுல அவசரப்படுறதுக்கு ஒண்ணுமே இல்லை. 2 பேருக்குமே குறைகள் இருக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு, அல்லது யாருக்கு குறை என்பதை நாம ஆராய வேண்டும். பெண் என்றால் அவர்களுக்கு மாதவிடாயினுடைய தன்மையை பார்த்து அதனுடைய போக்கு, அதனுடைய அமைப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். ஆண் என்றால் அவருக்கு உண்டான விந்தணுக்களுடைய நிலையை பார்த்து அவருடைய உடல் உறவின் தன்மையை பொறுத்தும் அவரை நாம் என்ன விதத்தில் அவர் பலகீனப்பட்டிருக்காருங்கிறத தெரிஞ்சு அதுக்கு வைத்தியம் எடுக்கலாம். ஆனால் என்கிட்ட வரக்கூடிய கேஸில் சில கேஸுகள் ரொம்ப சிறப்பாக இருக்கும். அதாவது எல்லாமே நல்லா இருக்கும், ஆனால் குழந்தை இருக்காது. அதுதான் ரொம்ப சிறப்பு. ஏதாவது குறை இருந்தால் ஈஸியாக நம்ம வைத்தியம் பண்ணிடலாம், சரியா? ஆனால் இவங்களுக்கு எல்லாமே நல்லா இருக்கும், இருக்காது. ஆனால் அதை நல்ல நுட்பமாக ஆராய்ந்தால் அது டைம் ஃபேக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியது. அதாவது சரியான காலகட்டத்தில் கருத்தரிக்கக்கூடிய அந்த காலகட்டத்தில் அவர்களுடைய இணைவு இல்லாதப்போ கண்டிப்பாக அது லேட் ஆகிட்டே போகும். ஏன்னா வருஷங்கள் அந்த மாதிரி ஆகிடும். அப்போ நமக்கு குழந்தை இல்லையேங்கிற அந்த ஒரு ஏக்கத்தை உருவாக்கும். அதுதான். ஒவ்வொரு நோய்கள் பற்றியும் அதோடைய டீட்டெயில் எல்லாம் நம்ம பின்பகுதியில் நம்ம பேசலாம். பெரும்பாலும் உங்ககிட்ட வரக்கூடிய நோயாளிகள் எப்படிப்பட்டவர்களாக இருக்கிறார்கள்? எந்த நோய் அதிகமாக வராங்க உங்ககிட்ட? அதுதான் முன்பு சொன்னது போல நீண்ட காலவாதிகளில் உள்ளவர்கள் தான் வருகிறார்கள். பல மருத்துவங்களை எடுத்துட்டு என்னால் எதுலேயும் செய்ய முடியல அப்படிங்கிறவங்க வரதும் இருக்காங்க. இப்போ சமீபத்தில் ஹோமியோபதியினுடைய அவேர்னஸ் மக்களுக்கெல்லாம் புரிய ஆரம்பித்த உடனே நிறைய பேர் எடுத்த இடத்துலயே ஹோமியோபதிக்கு வர்றதுக்கு வந்துட்டு இருக்காங்க, நல்ல நலமும் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ அது பாராட்டக்கூடியது. இப்ப மற்ற துறைகள் அலோபதி, சித்தா உட்பட மற்ற துறைகள்ல கொடுக்கக்கூடிய அந்த மருத்துவ ட்ரீட்மெண்ட்டுக்கும் ஹோமியோபதியில நீங்க கொடுக்கக்கூடிய மருத்துவ ட்ரீட்மெண்ட், அந்த அணுகுமுறை என்ன வித்தியாசம்? வெரி குட், இட்ஸ் நைஸ் கொஸ்டின். சரி, பொதுவாகவே மருத்துவம் என்றாலே மிக குறைந்த மருத்துவத்தில் மிக குறைந்த காலகட்டத்தில் குணப்படுத்துவதில் தான் டாக்டருடைய கெட்டிக்காரத்தன்மை இருக்கிறது. ஏகப்பட்ட மருந்துகளை கொடுத்து வருஷம் முற்றிலும் மருந்து சாப்பிடுங்கிற இது மிக தவறான ஒரு கண்ணோட்டமாகும். ஃபார் எக்ஸாம்பிள், இன்னைக்கு சுகர் பேஷண்ட் இருக்காங்க, அதிகபட்சத்தில் சுகர் பேஷண்ட் இருக்காங்க. அவங்களுக்கு சுகர் வந்துச்சுன்னா அடுத்தாப்புல உடனே பிபி இருக்குன்னு இல்லாதவங்களுக்கு இருக்குங்கிற ஒரு முறையை கொண்டு வந்துடுறாங்க.
ஸோ அது வந்து ரொம்ப வருத்தத்துக்குரியதாகும். அடுத்தாப்புலேயே இன்னொன்று இப்போ புதுசாக கொண்டு வந்துட்டாங்க, உனக்கு சுகர் இருக்கா, உனக்கு பிபி இருக்கா, அவள் கண்டிப்பாக தைராய்டும் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி அவங்க ஒட்டு மொத்தத்தில் அவங்க வாழ்க்கை முற்றிலும் மருந்து சாப்பிடணுங்கிற ஒரு அமைப்பை கொண்டு வந்துடுறாங்க. இது ஒப்புக்கொள்ளப்படக்கூடியது இல்லை. எனக்கு இதில் உடன்பாடு இல்லை. எந்த விதத்துலேயும் இயற்கையே நமக்கு பல விதத்துலேயுமே நமக்கு குணப்படுத்தக்கூடிய ஒரு தன்மை கொடுத்துருக்கு. அதனால் மக்களும் புரிஞ்சிக்கணும். அதை புரிஞ்சுட்டு கரெக்டாகி வந்தாங்கன்னா வாழ்க்கை முற்றிலும் மருந்து எடுக்கக்கூடிய அவசியம் கண்டிப்பாக கிடையாது. அரசாங்க மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, தனியார் மருத்துவமனையாக இருந்தாலும் சரி, பிற மருத்துவமனைகள், பிற மருத்துவ துறைகள் கைவிட்ட எத்தனை கேஸ்கள் உங்ககிட்ட வந்துட்டு இன்னைக்கு வாழ்க்கை சிறப்பாக உள்ளது டாக்டர் அப்படின்னு சொல்றதுக்கு இல்லாம நான் இதெல்லாம் கவுண்டிங் பண்ணல. பட் என்னுடைய 45 வருடங்கள் நான் சொல்லிட்டாலே பார்த்துக்கோங்க. ஆவரேஜா ரொம்ப ஆவரேஜ் எடுத்துட்டீங்கனாலும் ஒரு 1000 கேஸுக்கு மேல தாராளமாக எல்லா இடத்துல இருந்தும் வெளியே வந்த அமைப்புகள் இருக்கின்றன. அதனால மிகப்பெரிய ஒரு அனுபவம். எனக்கு அது அனுபவம் தான் நான் சொல்லுவேன். ஏன்னா நான் என்னை முழுதாக அந்த ஹோமியோபதிக்கு அர்ப்பணித்து கொண்டேன். அப்படிங்கிறப்ப எனக்கு அதனுடைய நல்ல ஒரு அமைப்பு கிடைச்சது. மற்ற மாதிரி கலப்பு மருந்துகள் மாதிரி எல்லாம் கிடையாது. ஒரு சித்தாவை கொடுப்போம், ஒரு மாடர்ன் மெடிசன் அலோபதி மருந்தையும் சேர்த்து கொடுப்போம், இல்லைன்னா ஆயுர்வேதி கொடுப்போம் அப்படின்லாம் இல்லை. முழுக்க முழுக்க ஹோமியோபதியிலேயே நான் என்னை அர்ப்பணித்து கொண்டதுனால பல்வேறு இடங்கள்ல இருந்தும் மருத்துவம் பார்த்து நலம் பெற்றிருக்கிறார்கள். டாக்டர், இதுல பக்க விளைவுகள் அப்படின்ற ஏதாவது ஒரு விடயம் இருக்குதா? இல்லம்மா, 100% ஹோமியோபதியில பக்க விளைவுகள் கிடையாது. மருந்து தெரியாம ஒரு மருத்துவர் எடுத்து கொடுத்தா கூட அந்த மருந்து வேலை செய்யும் என்றால் அந்த இடத்துல அந்த மருந்து வேலை செய்யும். அல்லது வேர்வை வழியாகவோ அல்லது சிறுநீர் வழியாகவோ அல்லது மலம் வழியாகவோ அது வெளியேற்றப்பட்டு விடுமே தவிர எக்காரணம் கொண்டும் வியாதியையும் அதிகரிக்காது, மற்ற பக்க விளைவுகளையும் கொடுக்காது. அதே டயத்தில் சில கண்டிஷன்களில் இந்த ஹோமியோபதி மருந்தில் மிக உயர்ந்த வீரியங்களை கொடுக்கும் போது அது அனுபவப்பட்டு இருந்தால் தான் கொடுக்க வேண்டுமே தவிர அனுபவம் இல்லாமல் கொடுத்து விடக்கூடாது. கிட்னி ஃபெயிலியர், நீங்க ஏற்கனவே கேன்சர் சொல்லிட்டீங்க, குழந்தையின்மை சொல்லிட்டீங்க, கிட்னி ஃபெயிலியர், அப்புறம் ஸ்ட்ரோக், கைகால் செயலிழந்து போகுது, அப்புறம் இந்த கோமா ஸ்டேஜ், இந்த மாதிரி பெரிய பெரிய நோய்கள் எல்லாம் இருக்கு இல்லையா? அதுல இருந்து மீண்டு வருவது மக்களுக்கு மிகப்பெரிய ஒரு சவாலான விஷயம். அதுல மருந்து என்ன எடுக்கிறதுன்றது, மருத்துவரை எங்க பாக்குறதுன்றது பெரிய குழப்பமான ஒரு சூழல்ல இருக்கும் பொழுது அப்படிப்பட்ட கேஸ்ல அவங்க கிட்ட வந்துருக்குங்களா? இல்லம்மா, அதாவது மக்களுக்கு எடுத்த உடனே அவங்களுக்கு பய உணர்வுகள் வந்த உடனே கண்டிப்பாகவே அவங்க என்ன நீங்க சொல்லி என்ன எடுத்தாலும் உடனடியாகவே அவங்க மாடர்ன் மெடிசனை தான் நாடுறாங்க. அதை நாடி அவங்க பல காலங்களை கடத்தி விட்டு வந்த உடனே பார்த்தீங்கன்னா கடைசியில் ஆயுர்வேதிக்கு ஒரு நல்ல சிறப்பானது, அதில் சில மசாஜுகள்லாம் செஞ்சு எல்லாம் செய்கிறாங்கன்னு சொல்லிட்டு அதையும் நாடுறாங்க. இதெல்லாம் முடிச்சு வந்தவரை பாடு ஒன்று நலமாயிட்டு ஆனால் முழுமையாக நலம் பெறலன்னு சொல்லிட்டு என்கிட்ட வந்த கேஸுகள் அதிகம். அடுத்தது நலமாயிட்டு இன்னும் கொஞ்சம் எனக்கு ஸ்ட்ரென்த் வேணும் அப்படின்னு சொன்ன கேஸுகள் தான் வராங்க தவிர எடுத்த எடுப்புலேயே இந்த மாதிரி கேஸுகள்லாம் வராது. ஆனால் கிட்னி சம்மந்தமாக உள்ள ஸ்டோன்ஸு மற்றது இதெல்லாம் இருக்குது. ஹோமியோபதியில் ஒரு அருமையான ஒரு வரப்பிரசாதம் இருக்கிறது இன்ஆக்டிவிட்டி கிட்னி அப்படின்னு இருக்குது. அதாவது கிட்னி ஃபங்க்ஷனே இல்லாதது சரி பண்ணுறதுக்கு ஹோமியோபதியில் இருக்குது. ஆனால் மக்களுக்கு புரியல. நாம் அதை எப்படி எடுத்து கொடுக்கறது? பொதுவாகவே ஒரு டாக்டர்கிட்ட போகும்போது முழு நம்பிக்கையுடன் போகணும். அறகுறையா இந்த டாக்டரோட நானும் பார்த்துட்டேன் இவனையும் பார்ப்போம் அப்படிங்கிற அந்த கண்ணோட்டங்கள் நிறைய இருக்கு. இது தவிர்க்கப்பட வேண்டிய விஷயம். ஒருத்தரை பற்றி கேள்விப்பட்டோ இல்லைன்னா அவர்கிட்ட போயாச்சுன்னா அவர்கிட்ட இருந்து ஒரு சர்டன் பீரியட் கொஞ்சம் காலம் பார்க்கலாம், அதில் கண்டிப்பாகவே முன்னேற்றம் கிடைக்கும். அப்படிங்கிறப்ப அந்த அணுகுமுறையை கொண்டு வரணும். அதுதான். டாக்டர், நீங்க கிளினிக் வச்சிருக்குது எந்த ஏரியா, அதோட டீட்டெயில்ஸ் மட்டும் கொஞ்சம் சொல்லிடுங்க நம்மளுடைய மக்களுக்காக. நான் இப்போ சென்னையில் குன்றத்தூர் அப்படிங்கிற ஒரு இடம் இருக்கு. அதுக்கு அருகாமையில் உள்ள ஸ்ரீ மேத்தா நகர்ங்கிற ஒரு இடத்துல நான் கிளினிக் வச்சிருக்கேன். என்னுடைய கிளினிக் பேர் சாய்நாத் கிளினிக்கு. முழுமையான ஒரு பிராக்டிஷனராக இருக்கேன். விருப்பப்படுறவங்க என்னுடைய செல் நம்பரை கான்டாக்ட் பண்ணிட்டு வரலாம். நேரம் காலையில் நான் 9:30 12:30 மணி வரைக்கும் இருப்பேன். மாலை 5:30 8:30 மணி வரை இருக்கேன். ஞாயிற்றுக்கிழமை காலை மட்டும். நான் அதிகமாக கூட்டங்களை சேர்ப்பது கிடையாது. ஏனென்றால் கூட்டம் சேர்த்தாச்சுன்னா நமக்கு அறிவு அவ்வளோ வளராது. அதனால நான் ஒரு லிமிட்டட் கேஸுகளெல்லாம் நான் போவேன். முழுக்க எனக்கு அப்பாயின்மெண்ட் கேஸுகள் தான்.
எடுத்தோன்னே வரக்குறதுக்கு அந்த வாய்ப்பில் வர வேண்டாம். அப்பாயின்மெண்ட் எடுத்து வாங்க, அதுதான் மிகச்சிறந்ததாகும். நிச்சயமாக முழுமையான குணம் உங்களுக்கு கிடைக்கும். இன்று நிரம்பி வழியக்கூடிய 2 இடம், ஒண்ணு டாஸ்மாக், இன்னொன்னு மருத்துவத்துறை. நீங்க வேற சொல்லிட்டீங்க கூட்டம் சேர்க்க மாட்டேன் அப்படின்ட்டீங்க. ஆமா.